தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த சந்தோஷமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம வாழலாம், என்ன வேண்டும்னாலும் நம்ம செய்யலாம். நம்ம யாரு கேட்க போறாங்க, நம்ம யாரு என்ன சொல்ல போறாங்கோ என்ற சிந்தனை என்ன பண்றாங்க. இன்றைக்கு அதிகமான பாவங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்றைக்கு அதிகமான அநியாயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தான் வாழ என்ன வேண்டும்னாலும் செய்யலாம், தன்னுடைய சந்தோஷத்துக்காக எப்படி வேண்டும்னாலும் இருக்கலாம், தன்னுடைய மகிழ்ச்சிக்காக யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம், தன்னுடைய தேவைக்காக யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்று சொல்லி இன்றைக்கு அதிகமான அநியாயங்கள், தவறான செயல்கள் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் கடவுள் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கடவுள் பயம் இல்லாதனாலதான் இன்றைக்கு என்ன பண்றாங்க, ஒருவனை ஏமாத்துறாங்க, ஒருவனை வஞ்சிக்கிறாங்க, ஒருவன் பொருளை மற்றவன் அபகரித்துக் கொள்ளலாம். அதிகமான தவறுகள், பொல்லாப்பான பாவங்கள் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது. செய்யற இடத்துல கூட கடவுள் பயம் இல்லாதனால்தான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு கீழே இருக்கிறவங்கள அதிகமாக நம்ம வஞ்சிக்கிறோம், சிலவற்றை தவறாக சேர்த்துக் கொள்ளுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம இயேசுவால் அழைக்கப்பட்ட, இயேசுவால் மீட்கப்பட்ட, இயேசுவால் மன்னிக்கப்பட்ட நாம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு கடவுளுக்குள்ளாக இருக்க வேண்டும், நாம கடவுளுக்கு நாம பயந்திருக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற ஜீவித்து நம்ம ஜீவிக்க வேண்டும். கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் நம்மை காண்கிற கடவுள், நம்மை அறிந்திருக்கிற கடவுள். மனிதன் முகத்தை பார்ப்பான், கடவுள் சிலர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்ன யோசனை செய்திருந்தாலும் கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். காயின் ஆபிலோடு நாம் பார்க்கிறோம். காயின் என்ன செய்யறான், ஆபிலை கொலை செய்யறான். காயின் அதை மறைப்பதற்காக ஒரு முயற்சி செய்யறான். கடவுளுக்கு தெரியாது, கடவுள் பார்க்க மாட்டாரு, கடவுள் அறிய மாட்டாரு சொல்லிட்டு காயின் நினைக்கிறான். ஆனா கடவுள் அதை அறிந்து கொள்கிறார். ஆபிலுடைய ரத்தம் பூமியிலிருந்து கடவுள் நோக்கி கூப்பிட்டது. அப்ப கடவுள் கேட்கிறாரு காயின் கிட்ட, ஏதாவது சொல்ற ஆபில் எங்கன்னு கேட்கும் போது காயின் சொல்றான், நான் என்ன சொல்ற காவலாளியா, அவன் எங்க போனா எனக்குன்னா, அவன் எங்கதான் எனக்குன்னா, நான் அவனை பார்க்கணும், நான் அவனை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கறான். அப்ப கடவுள் சொல்றாரு, உன்னுடைய கையில ஆபிலுடைய ரத்த கரை இருக்குது. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், காயின் ஆபிலை கொலை செய்ததை அவன் மறைக்க நினைக்கிறான், ஆனால் கடவுள் அதை அறிந்தவராக இருக்கிறாரு. யோனாவை நினைவே அனுப்புறாரு. ஆனா யோனா என்ன பண்றான், நினைவே போகாம வேறு திசையா போறான். அப்ப கடவுள் அதை அறிந்து என்ன பண்றாரு, அவனை மீண்டுமாக கடல் கொந்தளிப்பின் வழியாக, மீனின் வழியாக அவனை நினைவே கொண்டு போறாரு. அப்ப கடவுள் நம்மை அறிந்திருக்கிறாரு, நம்மை காண்கிறார், நம்மை நடத்துகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம எங்கும் போக முடியாது, அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம வானத்துக்கு ஏறினாலும் கடவுள் அங்க இருக்கிறாரு, நம்ம கடலின் ஆழத்துல படுக்கை பண்ணாலும் கடவுள் அங்கேயே இருக்கிறாரு. கடவுளை விட்டு நம்மளால எங்கேயும் போக முடியாது. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை அறிந்திருக்கிறவர். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நம்ம கடவுளுக்கு பயந்து நடப்போம், நம்ம கடவுளுக்கு ஏற்ற ஜீவித்தை நம்ம ஜீவிப்போம். பாருங்க, ஏசு ஆண்டவர் கூட வனாந்தரத்துல அவர் 4 நாள் உபவாசமா இருக்கும் போது, அது முடியும் போது பிசாசு அவன் சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவரோ அவனுக்கு சம்மதியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு பயந்தவராக, கர்த்தருடைய வார்த்தையில் நினைத்திருந்தாரு, கடவுளுக்கு பயந்தவராக கடவுளை மட்டுமே சேவித்தாரு, கடவுளுக்கு பயந்தவராக அவரை சோதித்து பார்க்காமல் இருந்தாரு. இன்றைக்கு அந்த இயேசுவால மீட்கப்பட்ட நாம, அந்த இயேசுவால ரட்சிக்கப்பட்ட நாம கடவுளுக்கு பயந்து இருப்போம், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழுவோம். வேதம் இப்படியாக சொல்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, உன் கடவுளுக்கு பயந்திரு, நான் கர்த்தர். ஆம் என கண்பானே, நம்முடைய கடவுளுக்கு நம்ம பயந்திருப்போம், நம்முடைய கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம், நம் கடவுளுக்குள்ளாக நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், கடவுள் நம்மை பாதுகாப்பார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை காண்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக.
ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை காண்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீ நித்தமும் எங்களுடைய வாழ்வை காண்கிறீர், என்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறீர், நம்முடைய யோசனைகளை நீ தெரிந்திருக்கிறீர். அப்படியாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் கூட நாங்கள் உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்குள்ளாக உமக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உலகத்தின் வாழ்வை, உலகத்தின் பொல்லாப்பை நாங்கள் தேடி போகாதபடிக்கு, உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேசனங்கள் தெரியாதபடிக்கு உமக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீ தாமே எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் பாதுகாத்துக்கொள்ளும், நீரே நடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக, உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உமக்குள்ளாக வாழ்வதற்கு நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு எங்களை காண்கிறார், இயேசு எங்களை அறிந்திருக்கிறார், இயேசு எங்களை நடத்துகிறார் என்ற திடமான விசுவாசத்தோடு நாங்கள் ஜீவிக்கிற பொழுது நீதாமே என்னுடைய வாழ்வின் எல்லா தேவைகள், எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை ஆஸ்வதியும். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.